பிரசிடென்ட்ல பாத்துட்டு வந்துட்டீங்களா? இதுவரை இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் புரியல. என்ன டவுட்? லிஸ்ட் ஓகே. சுரேஷ்லயா? சரி, இந்த லிஸ்ட் நான் கொடுக்குறேன். சரி, லிஸ்ட் நான் தரேன். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ பார்த்தோம்? அப்சல்யூட் வீடியோனா என்ன? மசோதாவை ரிஜெக்ட் பண்றதா? ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ரிஜெக்ட் பண்றது கிடையாது. ரிஜெக்ட் அவரால் முதல்ல பண்ண முடியாது. சரிங்களா? எந்த 2 கண்டிஷனை பேஸ் பண்ணி வந்து ஸ்டாப் பண்றாரு? புரியல. யாரு தனிநபர்னா யாரு? எஸ், தனிநபர்னா இப்ப நீங்க போய் அந்த பில்ல இது பண்ண முடியாது. சரிங்களா? பார்லிமெண்டோட மெம்பர்ல இருக்கிறதுல மினிஸ்டர்ஸ் இல்லாத மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் ஒரு பில்ல பாஸ் பண்ணாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட், எஸ், ஒரு கேபினெட் கலைஞ்சது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் மூலமா ஒரு பில் கொண்டு வந்தாங்கன்னா அது கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. சரி, ஓகே. நெக்ஸ்ட், சப்ஸ்டன்சிவ் வீட்டோ. சோ சப்ஸ்டன்சிவ் வீட்டோனா என்னன்னா ரிட்டர்ன் அனுப்பி வைக்கிறது, அவ்வளவுதான். சரிங்களா? சோ நீங்க ஒரு மசோதாவை அனுப்புறீங்க அப்படின்னா அந்த மசோதா ஓவர் ரைட் பண்றதுக்காக வந்து ரிட்டர்ன் அனுப்பி வைப்பாரு. சோ அது மட்டும் தான் இதோடது. பட் இதே வந்து என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம இந்தியால பாக்குறப்போ ஒரு சிம்பிள் மெஜாரிட்டிலேயே வந்துட்டு இது வந்து ஓகே ஆனாலும் ஆயிடும். சரிங்களா? பட் இதே யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா வந்து ஹை மெஜாரிட்டி கொண்டு வந்துதான் ஒரு சப்ஸ்டன்சிவ் வீட்டோ வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். சோ இதுவரை வந்துட்டு சப்ஸ்டன்சிவ் வீட்டோ வந்துட்டு பயன்படுத்தினது யாரு இந்தியால அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் அவர்கள். என்னன்னு பார்த்தோம்னா அபிஷியல் ப்ராஃபிட் பில் 2006. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்கெட் வீட்டோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த பில்லுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. சரிங்களா? அதை வந்து திருப்பியும் அனுப்ப மாட்டாங்க, கேன்சலும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு எந்த ஆன்சரபிளும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம இருக்கிறது தான் பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது. ஸோ அதுக்குன்னு டைம் பீரியட் கிடையாது, எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாக்கெட் வீட்டோவை இந்தியாவில் இதுக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஜெயில் சிங் அவர்கள் யூஸ் பண்ணிருப்பாரு. 1986ல இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் பில். நெக்ஸ்ட், சோ இப்போ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல, சரிங்களா, ஒரு மாநில சட்டமன்றத்துல ஒரு பில் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பில் மேல பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு?
ஒரு மாநிலத்துக்குள்ள கொண்டு வர பில்லுக்கு பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா அது ஆர்டிகல் 200 பேஸ் பண்ணி அவர் அந்த பவரை கொண்டு வருவார். எப்படின்னா 4 வதியில. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா கவர்னருக்கு ஒரு பில் மேல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்டேட்ல கொண்டு வர ஒரு பில் மேல டவுட் இருக்குன்னா அதை நேரா பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷனுக்கு அவர் ஃபார்வர்ட் பண்ணலாம் ஆர்டிகல் 200 பேஸ் பண்ணி. சரிங்களா? அப்ப அதுக்கு பிரசிடென்ட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்னா அவர் வந்து அதை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒப்புதல் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே இந்த பில்லை நீங்க மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இல்ல இந்த பில் இருக்கட்டும் மறுபடியும் பேசிக்கலான்ட்டு. இல்லைன்னா அந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணலாம். சரிங்களா? போய் மறுபடியும் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வாங்க அந்த பில் அப்படின்ட்டு. பட் அது மணி பில்லா இல்லாம இருக்கும். சரிங்களா? மணி பில்லாம இருந்தா ரிட்டர்ன் பண்ணலாம். சரிங்களா? அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து என்ன பண்ணலாம், மறுபடியும் வந்து ரீகன்சிடரேஷனுக்காக வந்துட்டு ஜனாதிபதிக்கு ரிட்டர்ன் ஒதுக்கலாம். சரிங்களா? அப்படின்னு கொண்டு வராங்க, அது டவுட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப மறுபடியும் அது ஜனாதிபதிக்கு ஒதுக்க முடியும். சரியா? அந்த 4 கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த 200 கீழே ஒரு மாநிலத்துல பில்லுக்கு வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறது. மாதிரியே கவர்னருக்கு இருக்கக்கூடியது. சரிங்களா? ஒரு மாநில சட்டமன்றத்துல பிரசிடென்ட் எப்படி வீட்டோ பவர் யூஸ் பண்றாரோ அதே மாதிரி இங்க பில்லுக்கு இவர் யூஸ் பண்ற பவர். நோட் பண்ணீங்களா? சோ செகண்ட் இதுதான் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 201 வந்துட்டு ஒரு மாநிலத்தோட பில்லு மேல பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? அது வந்து என்னன்னு 200 கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தோட பில்லு மேல கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். பிரசிடென்ட்டுக்கு எப்படி வீட்டோ பவர் இருக்கோ அந்த மாதிரி. இப்போ இது வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு மாநிலத்தோட இருக்க பில்லு மேல வந்துட்டு அதிகாரத்தை செலுத்துவாரு. எப்படி செலுத்துவாருன்னு பார்த்தோம்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா அதை வந்துட்டு ரிட்டர்ன் அனுப்பலாம். மணி பில்லா இல்லாம இருந்தா அவர் ரிட்டர்ன் அனுப்பலாம். அப்படி ரிட்டர்ன் அனுப்பி ரீகன்சிடரேஷன் ஆகி ஒரு பில்லு மறுபடியும் திரும்ப வருது அப்படின்னா அந்த பில்லுக்கு பிரசிடென்ட் வந்துட்டு ஓகே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே பண்ணா ஓகே பண்ணாம இருக்கலாம். பிகாஸ் அது ஸ்டேட் பில் தான், பார்லிமெண்ட் பில் கிடையாது. பார்லிமெண்ட் பில்லா இருந்தா அவர் வந்துட்டு ஓகே பண்ணியே ஆகணும். பட் ஸ்டேட் பில் மேல அவருக்கு அந்த ரைட்ஸ் இல்லை, பண்ணலாம் பண்ணாமே இருக்கலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டினன்ஸ், அவசர சட்டங்களை பிறப்பித்தல் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 1 to 3 கீழே வரக்கூடியது அவசர சட்டங்களை பிறப்பித்தல் அப்படிங்கிறது. சோ பார்லிமெண்ட்ல நமக்கு வந்துட்டு பார்லிமெண்ட் இல்லாதப்போ, அந்த கூட்டத்தொடர் இல்லாதப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த டைம் பீரியட்ல போடுறதா அவசர சட்டம் அப்படிங்கிறது. சோ இது என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய அவங்களோட சேர்ந்து கலந்தாலோசிச்சு தான் வந்து அவசர சட்டத்தை வந்து பிரசிடென்ட் அவர்கள் போடுறாங்க. எந்த மாதிரி நேரத்துலனா அர்ஜென்ட் மேட்டர்ஸ், ரொம்ப அவசரமான சீரியஸான நேரங்கள்ல தான் போடுறது. சோ இந்த ஆர்டினன்ஸ்க்கு வந்துட்டு என்ன பவர் இருக்குன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் மூலமா வந்துட்டு ஒரு லா, ஒரு ஆக்ட் வந்து சட்டமாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பவர் இருக்கோ அதே சேம் பவர் வந்து இந்த அவசர சட்டத்துக்கும் காணப்படுது. பட் என்னன்னு பார்த்தோம்னா இது டெம்பரவரி. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளதான். சோ இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றதுக்குன்னு சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ அதுல 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 2 ஹவுஸும் இல்ல கூடல அப்படின்னாலோ இல்ல ஏதாவது ஒரு ஹவுஸ் பார்லிமெண்ட்ல இல்லைன்னா கூட அந்த டைம் பீரியட்ல தான் இந்த ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணும். சரிங்களா?
செகண்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் இப்ப நம்ம ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப நம்ம கண்ட்ரில போயிட்டு இருக்குன்னு அவர் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணா மட்டும்தான் இந்த ஆர்டினன்ஸை போடுவார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர் மைண்ட் லெவல்ல ஓகேவா இருக்கணும். செகண்ட் திங் ஒன்னு 2 ஹவுஸ் இல்லாம இருக்கணும், இல்ல either ஏதாவது ஒரு ஹவுஸ் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல தான் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணணும். பண்ணியாச்சா? சோ தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பார்லிமெண்ட் வந்துட்டு எப்படி ஒரு லா உருவாக்குமோ அதே பவர் வந்துட்டு இந்த ஆடியன்ஸ்க்கும் இருக்கு. சரிங்களா? ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டியூரேஷன் மட்டும்தான். பிகாஸ் இது டெம்பரவரி, பார்லிமெண்ட் போடுறது வந்து பெர்மனன்ட் லா. சரிங்களா? சோ அதுக்கான ரெண்டு தாக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னா சோ ஒரு பார்லிமெண்டால எந்தெந்த விஷயங்கள்ல ஒரு லாவை மேக் பண்ண முடியுமோ அந்தந்த விஷயங்கள்ல அந்தந்த சப்ஜெக்ட்ல மட்டும்தான் ஆர்டினன்ஸும் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ அது தவிர்த்து வேற விஷயங்களை ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண முடியாது. நார்மலா ஒரு பார்லிமெண்ட் எந்தெந்த விஷயங்களை சட்டம் ஏற்ற முடியுமோ அது எல்லா விஷயத்திலுமே வந்துட்டு பார்லிமெண்ட் இல்லாத டைம்ல ஆர்டினன்ஸா கொண்டு வரலாம் ஒரு சட்டத்தை. சரிங்களா? செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது சேம் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அதே ஆக்டுக்கான கண்டிஷன் தான். என்ன? பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போட்டுச்சுன்னா அது வந்து ஒருத்தருடைய அடிப்படை உரிமைகளை வந்து பறிக்கவோ மீறவோ கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த ஆர்டினன்ஸ் என்ன ஆகும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு பாதிக்க கூடாது. அந்த மாதிரிதான் போடணும். சோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிட்டாரு. சரிங்களா? ரெண்டு அவைகள்லயும் இல்லாதப்போ ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிட்டாரு. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது மறுபடியும் ஒரு லாவா மேக் ஆகணும் அப்படின்னு என்ன ஆகணும்னா மறுபடியும் ரெண்டு அவைகள் கூடினதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன், இது லாவா மறுபடியும் கன்சிடர் பண்ணலாமா வேணாமா. சோ அப்படிங்கிறப்போ அங்கேயும் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா அது ரெண்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெண்டு ஹவுஸ்லயுமே ஓகே பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு லாவா மேக் ஆயிரும். சரிங்களா? இல்ல அப்படின்னா பார்லிமெண்ட் அது ரிலேட்டடா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல, பார்லிமெண்ட் வந்து ஹவுஸ் மறுபடியும் கூடினதுக்கு அப்புறம் அந்த சட்டத்தில் அந்த ஆர்டினன்ஸ் ரிலேட்டடா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னா கூடினதுல இருந்து நமக்கு கரெக்டா 6 வாரத்துல அது கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினன்ஸ் வந்துட்டு பாஸ் பண்றதுக்கு 6 மாசம் 6 வாரம் டைம் இருக்கு. சரிங்களா? இந்த டைமுக்குள்ள அதை லாவா மேக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஆர்டினன்ஸாவே இருந்து கேன்சல் ஆயிடும். இந்த 6 மாசம்ங்கிறது எந்த கேப்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் கூடாத நிலைகள்னா எப்படி ஒவ்வொரு செஷனுக்கும் நடுவில் ஒரு 6 months கேப் இருக்கும். சரிங்களா? அந்த கேப்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவாரு பிரசிடென்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்து மறுபடியும் அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது செஷன் ஸ்டார்ட் ஆனது வந்து 6 வாரத்துக்குள்ள அது லாவா பார்லிமெண்ட் 2 ஹவுஸ்லயும் ஓகே பண்ணணும். பண்ணலாம், அது கேன்சல் ஆயிடும். சோ இப்போ அவர் கொண்டு வந்த ஆடியன்ஸை வந்துட்டு ரெண்டு பார்லிமெண்ட் ஹவுஸ்மே வந்துட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஆக்டா மாறாது எப்பவுமே. இல்லைன்னா ஆடியன்ஸ் போட்ட பிரசிடென்ட்டே வந்துட்டு அந்த ஆர்டினன்ஸ் எப்பனாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டாலும் அது ஆக்டா மாறாம ஸ்டாப் ஆயிடும். இந்த ரெண்டு கண்டிஷனும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் ரிலேட்டடான கேசஸ், பிரசிடென்ட்டுடைய ஆர்டினன்ஸ் பவர்ஸ்க்கு ரிலேட்டடான கேசஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கூப்பர் கேஸ் 1970. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு பிரசிடென்ட்டுடைய அந்த ஆர்டினன்ஸ் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்றாரு. சரிங்களா? சட்டத்துக்கு எதிராக நடந்துக்கிறாரு. அப்படி நடந்து ஒரு ஆர்டினன்ஸ் அவர் கொண்டு வராரு அப்படின்னா அந்த ஆர்டினன்ஸை வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டு. சரிங்களா? எதுக்காக கொண்டு வந்தீங்க, ஏன் கொண்டு வந்தீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலான்னு கூப்பர் கேஸ்ல சொல்றாங்க. சோ அதே இந்த கூப்பர் கேஸ்ல சொன்னத 38 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 இந்திரா காந்தி பீரியட்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா சோ ஜனாதிபதி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா வந்துட்டு ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வராரு அப்படின்னா அதை வந்து நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண கூடாது. சரிங்களா? சோ கூப்பர் கேஸ்ல சொல்றதுக்கு ஆப்போனண்டா வந்துட்டு அவர் சாட்டிஸ்பேஷன்ல தானே வருது. சோ அப்படிங்கிறப்போ அது அதிகார துஷ்பிரயோகமா இருக்காது, அப்படிங்கிறப்ப அது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. தென் 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 யாருடைய பீரியட்? மொராஜி தேசாயோட பீரியட். சோ அவரோட பீரியட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இல்ல, சோ அந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுனா அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ எங்க பண்ணுவோம்னா சுப்ரீம் கோர்ட்ல தான் பண்ண முடியும்.
சோ இது ரிலேட்டடா இருந்த இன்னொரு கேஸ் டிசி வாத்வா கேஸ். சோ இது எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா பீகார் பகுதியில் நடக்குது சரிங்களா. சோ இந்த பீகார் பகுதியில 1967 இருந்து கிட்டத்தட்ட 1981 வரை 256 அவசர சட்டங்களை வந்துட்டு தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்காங்க சரிங்களா. சோ இப்படி உருவாக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1ல இருந்து 14 வருஷம் சரிங்களா கண்டினியூஸா ஆர்டினன்ஸ் பவர் வந்து யூஸ் பண்ணி தேவையில்லாத சட்டங்கள் அதிகம் போட்டுட்டே இருக்காங்க. அப்படி போட்டுட்டே இருக்கும்போது என்ன சொல்றாங்க, நீங்க கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்றீங்க சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்ல ஒரு மாநிலத்தின் மேல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அந்த ஸ்டேட் லிஸ்டுக்குள்ள இருக்கும் சரிங்களா. ஸ்டேட் லிஸ்ட்டை பயன்படுத்தி தான் ஒரு ஸ்டேட்குள்ள அவங்கவுங்க லாஸ் மேக் பண்ணிக்கோங்க. அந்த லாஸை வந்துட்டு இன்டர்பியர் பண்ற மாதிரியோ டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரியோ ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்றது அப்படிங்கிறது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல தீர்ப்பு வழங்குவாங்க. இந்த ஆர்டினன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க சரிங்களா. பண்ணீங்களா. சோ நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவருடைய பேடனிங் பவர் மன்னிப்பும் அதிகாரங்கள். ஆர்டிகல் 72 பேஸ் பண்ணி ஒரு குற்றம் செஞ்ச குற்றவாளிய அவர் வந்துட்டு அவருடைய விருப்ப உரிமையின் பேர்ல எப்படி எல்லாம் மன்னிக்கலாம். ஓகே சோ இந்த பேடன் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்களுக்காக பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் யூனியன் லா, ஒரு ஒன்றியத்துடைய சட்டத்திற்கு எதிராக வந்து தண்டிக்கப்படும் பொழுது அதுல இருந்து பேடன் வழங்குறது மன்னிப்பு வழங்குறது யூனியன் லாக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மார்ஷியல் லா, ஒரு ராணுவ சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டவங்களுக்காக மன்னிப்பு வழங்குறது. சோ மார்ஷியல் லா, யூனியன் லா அண்ட் மார்ஷியல் லா. தென் டெத் சென்டென்ஸ். டெத் சென்டென்ஸ்னா மரண தண்டனை. சோ அதுக்கு எதிராக நம்ம வழங்கக்கூடியது. சோ வை, எதனால நம்ம இதை கொடுக்குறோம் இந்த பேடன் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நாட் கோர்ட் ஆஃப் அப்பீல். சோ இதுக்கு மேல கோர்ட்ல அப்பீல் பண்ணி நம்ம அவங்கள வந்து காப்பாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலைகள்ல நம்ம கொடுக்கப்படுறது நாட் கோர்ட் ஃபார் அப்பீல். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் ஜுடிஷியல். இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் ஜுடிஷியல், நீதித்துறையிலிருந்து நமக்கான சுதந்திரம். ஓகே இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட் ஃபார் எரர் ஜுடிஷியல். கரெக்ட் ஃபார் எரர் ஜுடிஷியல். சோ நீதிகள் வழங்கப்படுறதுல இருந்து ஏதாவது ஒரு தவறுகள் நடந்ததுன்னா அதை பேடன் பவர் மூலமா சரி பண்றது. ஓகே ஃபர்ஸ்ட் பேடன் மன்னிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தண்டிக்கப்படக்கூடிய தண்டனையிலிருந்து டோட்டலா வெளியில அவர் கொண்டு வருது சரிங்களா. ஃபுல்லா அவரை மன்னிச்சு விடுறதா பேடன் அப்படிங்கிறது. இதே கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு தண்டனையை இன்னொரு தண்டனையா மாத்துறது சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க, மரண தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அதை கடுங்காவல் தண்டனையா மாத்துவாங்க. இதே கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்கன்னா அதை ஒரு சாதாரண தண்டனையா மாத்துவோம். அப்படி ஒரு தண்டனை இன்னொரு தண்டனையா மாத்தும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிமிஷன், தண்டனையை தளர்த்துறது. சோ இது என்னன்னா அந்த பனிஷ்மெண்டோட நேச்சர் சேஞ்ச் ஆயிருக்காது சரிங்களா, அதோட டைம் பீரியட் மட்டும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. உங்களை 2 வருஷம் ஜெயில புடிச்சு போறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா அதை 1 வருஷமா சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஆனா ஜெயில இருக்கிறது ஜெயில இருக்கிறது, அந்த நேச்சர் மாறாது, அந்த பீரியட் மட்டும் மாறும். இதே ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா குறைக்கிறது சரிங்களா, அந்த தண்டனையோட அளவு மட்டும் இல்ல அந்த நேச்சரையும் குறைக்கிறது சரிங்களா. சோ யாருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு டிசபிலிட்டி பர்சனுக்கோ இல்ல ஒரு பிரெக்னன்சி ஆஃப் உமனுக்கோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்டனை குறைச்சு அதை வெளியில கொண்டு வந்துருவாங்க. பார்த்தோம்னா இந்த பேடனிங் பவரை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது.
ஆக்சுவலி என்னன்னா, இப்ப நீங்க அப்பீல் பண்றீங்க, இந்த மாதிரி என்னோட நன்னடத்தை வந்து காரணமாக வந்து என்னோட தண்டனையை குறைங்க, இல்ல என்னுடைய பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடா என்னோட தண்டனையை குறைங்க அப்படின்னு ஏதாவது அப்பீல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அதை வந்து பேடனிங் பவரை உடனே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அவசியம் குடியரசுத் தலைவர் கிடையாது. சரிங்களா? சோ இப்போதைக்கு நான் அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன், அந்த பவரை நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு நான் எப்ப சொல்றேனோ அப்போ வந்து அந்த பேடனிங் பவர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேடனிங் பவரை ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறது. சரியா? பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிகல் இதுல இருந்து இதுவரை 52 to 62. சோ இவர் வந்து 63ல இருந்து 71 வரை. சோ இந்தியாவுக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரில இருந்து டெரைவ் பண்ணதுன்னா யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ இருந்து டெரைவ். எழுபத்தி ஒண்ணு வரை. சரி, ஆர்டிகல் என்ன நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆர்டிகல் 63 ஃபர்ஸ்ட், the Indian vice president. Article 63, the Indian vice president. So article 64 வந்து பார்த்தோம்னா இவர் எங்க ஹெட்டா இருப்பாரு? ராஜ்யசபா. ஓகேவா? சோ ராஜ்யசபாவோட ஹெட் வந்து வைஸ் பிரசிடென்ட்ங்கிறது ஆர்டிகல் 64. சோ 65 பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆப்ஷன்ஸா இருக்கும் போது வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் ஆஸ் அ பிரசிடென்ட். ஓகேவா? சிக்ஸ்டி சிக்ஸ் பார்த்தோம்னா எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட்கான எலெக்ஷன். சிக்ஸ்டி செவன் பார்த்தோம்னா டென்யூர், இதற்கான பதவி காலம் எவ்வளவு? சிக்ஸ்டி எயிட் பார்த்தோம்னா டெம்பரவரி வைஸ் பிரசிடென்ட் உடைய டைம் பீரியட், அவருடைய டென்யூர். அதே மாதிரி ஒரு வைஸ் பிரசிடென்ட் இல்லாத டைம்ல இன்னொரு வைஸ் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்றதுக்குள்ள எவ்வளவு டைம் பீரியட் இருக்கணும் அதை பத்தி சொல்றதும் 68 தான். சரிங்களா? ஒரு பிரசிடென்ட் இல்ல, வைஸ் பிரசிடென்ட் இல்ல, ஒரு எலெக்ஷன் நடத்தி அவர் வைக்கணும் அப்படின்னா எத்தனை மாசத்துக்குள்ள எத்தனை நாளுக்குள்ள அந்த எலெக்ஷன் நடத்தணும்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 69 வந்துட்டு அவருடைய உறுதிமொழி. செவன்டி வந்து பாத்தோம்னா அதர் ஃபங்க்ஷன்ஸ். அதர் ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய மற்ற அதிகாரங்கள். செவன்டி ஒன் பார்த்தோம்னா நமக்கு பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்றது. சரிங்களா? அந்த விவகாரங்கள் எல்லாம் அதுலதான் பார்ப்பாங்க. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேருடைய எலெக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்றது.
Purna Swaraj was declared as the goal in. எங்க வந்து பூர்ண ஸ்வராஜ் வந்து இலக்காக அறிவிக்கப்பட்டது? எந்த இடத்துல? லாகூர். சரி, ஓகே. Who was the president of the Indian National Congress when Purna Swaraj was declared as the goal? Question புரியுதா? பூர்ண ஸ்வராஜ் இலக்காக அறிவிக்கப்பட்ட போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லுங்க? ஆல்ரெடி பல தடவை டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். இந்த விஷயத்தை நானே ஜியோகிராஃபி நடத்தும் போது ரெண்டு டிஸ்கஸ் பண்ணேன். ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிக்க அவசியம் இல்லை. பூர்ண ஸ்வராஜ் ஒய் நேரு? நேரு தான். சரிங்களா? சோ எந்த டேட்? Jan 26, 1930. சரிங்களா? அப்ப பூர்ண ஸ்வராஜ் அப்போ அவர் தான் ஹெட்டா இருந்தார். Who lead the salt march from Tiruchirappalli to Vedaranyam? இதுக்கா யோசிக்கிறீங்க? இவ்வளவு ஃப்ளூயண்டா வர வேண்டிய விஷயம் எல்லாம் திடீர்னு மேல ஆகாயத்தை பார்த்து. ராஜாஜி. The part of the constitution that reflects the mind and ideals of the farmers in is the part of the constitution that reflects the minds and ideas of the farmers is. அரசியமைப்பை உருவாக்கியவர்கள் மனதையும் லட்சியத்தையும் பிரதிபலிக்கும் அரசியமைப்பின் பகுதி என்ன? Part 4A. வேற இனியும் கவனமாக கவனிக்க வேண்டும். ஒரு அரசமைப்பை உருவாக்கியவர்களுடைய மனதையும் லட்சியத்தையும் பிரதிபலிக்கும் வகையாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பின் பகுதி எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸா? வேற இனியும் வேற டிபிஎஸ்பியா? பிரியாம்பிள். சரிங்களா? அதுதான். அது தான் வந்து மொத்தமா நம்மளுடைய ஐடியாலஜி என்ன, அப்ஜெக்டிவ் என்ன பிரிச்சமா, அப்ஜெக்டிவ் தனியா கோல்ஸ் தனியா பிரிச்சமா. அப்ஜெக்டிவே அதுதான் சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளேயே போகும். ஓகேவா? இந்த இடத்துல பாட்டுன்னு ஒரு வார்த்தை வந்ததுனால உடனே எல்லாரும் அந்த பாட்டுங்கிற விஷயத்த மட்டும் யோசிக்க கூடாது. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, இங்க இருந்தா நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. பின்வரும் எந்த வழக்கில் உச்ச நீதிமன்ற முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று கூறுகிறது? இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எது? கேசவநாத பாரதி கேஸா? சரி, ஓகே. சோ இவருக்கான எலெக்ஷன் பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். சரி, ஓகே. இந்தியாவுல எப்பெல்லாம் டைரக்ட் எலெக்ஷன் நடக்குது? இந்தியாவுல எங்கெங்க எப்பெல்லாம் டைரக்ட் எலெக்ஷன் நடக்குது? எம்எல்ஏஸ், ஓகே. எம்பிஸ், நெக்ஸ்ட் லோக்கல் கவர்மெண்ட். இது எல்லாத்துலயும் தான் நமக்கு டைரக்ட் எலெக்ஷன். மீதி எல்லாம் நமக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் மட்டும்தான். சரிங்களா? சோ இவருடைய இன்டைரக்ட் எலெக்ஷன்ல எலக்ட்ரோரல் காலேஜ் அந்த வாக்காளர் குழுமத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஒன்லி பார்லிமெண்ட் மெம்பர்ஸ். சரியா? சிம்பிளா முடிச்சுக்கோங்க. ஏன்னா நாமினேட்டட் எலெக்டட் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். வைஸ் பிரசிடென்ட் பொறுத்தவரை ஒன்லி பார்லிமெண்ட் மெம்பர்ஸ். சரிங்களா? இதே பிரசிடென்ட்க்கு யாரெல்லாம் வருவாங்க? பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரியில ஒன்லி டெல்லி அண்ட் புதுச்சேரி. அது இதுல வர பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவங்க வரது இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட ரூல் விட ஆக்சுவலி வந்து காஷ்மீர் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் வாங்கி தனியா அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணியிருந்தாங்களா? கான்ஸ்டிடியூஷன் த்ரோ அவுட் பண்ண
இருக்கிறாங்க. அவங்க இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு கேட்டா அதுக்கான கிளாரிட்டி எதுவும் கொடுக்கல நம்ம கான்ஸ்டியூஷன்ல. நமக்கு வந்து டெல்லியும் பாண்டிச்சேரி, சரிங்களா? அதே புதுச்சேரி பின்னாடி தான் ஆட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி வரை அது கிடையாது. என்ன அமெண்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன்? 70. ஓகே. சோ இவருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா சேம் அஸ் இவரு இந்தியன் சிட்டிசனா இருக்கு. சரி, ஓகே. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு? பிரசிடென்ட். சரி, ஓகே. அப்போ இந்தியாவுடைய ஒரு மிக உயரிய பதவி யாரோடது? ஒரு பதவி சொல்லுங்க, அதாவது யாருக்கு உயரிய பதவி? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பிரசிடென்ட் சொல்லிட்டீங்க, சரிங்களா? இந்தியாவுடைய மிகப்பெரிய உயரிய பதவியை வகிக்கிறது யாரு? பிரசிடென்டா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அவரு. செகண்ட் யாரு? பிரைம் மினிஸ்டர். சரி, தேர்ட் யாரு? ஃபோர்த்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்தியாவுடைய மிக உயரிய பதவி ஃபர்ஸ்ட் யாருது? செகண்ட் பொசிஷன் யாரு? தேர்ட் யார்? ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிரசிடென்ட். சரி, ஓகே. செகண்ட் யாரா இருப்பா? பெயரளவு தலைவரா? சரி, ஓகே. சரி, அப்ப யாரு வருவா ஃபர்ஸ்ட்? பிரைம் மினிஸ்டர். சரி, ஓகே. அப்ப செகண்ட் பிரசிடென்ட் வருவாரா? சரி, ஓகே. தேர்ட் யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே. ஃபோர்த் கேபினெட் மினிஸ்டர். சரி, ஓகே. வேற இனி ஒன்று, அவங்க ஆன்சர் கிளியரா சொல்லிட்டாங்க. வேற ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா? சரி, ஓகே. செகண்ட் யார் அப்போ? வைஸ் பிரசிடென்டா பிஎம் தெரியலையா? சரி, நீங்க ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் போடுங்க. வைஸ் பிரசிடென்டா? கேபினெட் மிஷன்ஸா? வேற எனி ஒன் டிஃப்ரெண்டான ஆன்சர் ஏதாவது? ஓ, அப்படி ஒருத்தர் இருக்காருல்ல, மறந்தே போயிட்டோம். இவ்வளவு நேரம் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம், ஜுடிஷியரியில ஒரு ஆள் இருக்குது ஞாபகமே வரல. சொல்லுங்க, அவர் தானா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா? அவர்தான் உயரிய பதவியா? வராதா? சரி, வராது. யாருதான் வருவா ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் வருவாங்க. சரி, அது உங்களோட ஆப்ஷன். ஓகேயா, ஃபைன். வேற ஏதாவது சொல்லுங்க. இவங்க வந்து பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க, நீங்க ஏதாவது? அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா அவங்களோடது ஃபர்ஸ்ட்? சரி, ஓகே. செகண்ட் யார் வருவா அப்போ? பிரசிடென்ட். தேர்ட் பிரைம் மினிஸ்டர். ஃபோர்த்? ஏன்னா ஆர்டர் 4 தாங்க இருக்கு, இந்த 4 தான் கேட்பாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, தேர்ட் யாரு, ஃபோர்த் யாரு கேட்பாங்க. இந்த 4 பேர் தான். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் யாருன்னா த பிரசிடென்ட். ஓகேங்களா? சோ அவர் தான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறப்போ அவர் பெயர் நாமினலோ இல்ல வந்துட்டு டைரக்டோ, பட் அவர் தான் ஃபர்ஸ்ட் உயரிய விருது பொறுப்பு. செகண்ட் யாருன்னு பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட், சரிங்களா? தேர்ட் யாருன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர். ஃபோர்த் யாருன்னு பார்த்தோம்னா இந்த கவர்னர்னு ஒரு பதவி ஒண்ணு இருக்கு நடுவுல, பாவம் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அது இன்னும் டாபிக்குள்ள வரலங்கிறதுல ஞாபகம் இல்லையா? சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் கூப்பிட்டீங்கல்ல, கவர்னரை கூப்பிடுறதுக்கு என்ன? சோ இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் முதல் ஆர்டர் சீரீஸ் ஆஃப் உயரிய பதவிகள். ஓகே. சோ இவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும், ராஜ்யசபாவுக்கு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி இருக்கு. அவருக்கு என்ன இருந்துச்சு? பிரசிடென்ட்டுக்கு லோக்சபா. சோ இவருக்கு ராஜ்யசபாவுக்கு. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதே தான், எந்த ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்லயோ பதவியிலயோ இவர் இருக்கக்கூடாது. Which of the following union territories is given partially statehood in India? பின்வரும் யூனியன் பிரதேசங்களில் எதற்கு இந்தியாவில் பகுதி மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது? சரிங்களா? ஓரளவுக்கு இது வந்து ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி எந்த யூனியன் பிரதேசம் கொடுத்திருக்காங்க? சண்டிகர், டயூடாமன், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, புதுச்சேரி. இது எதுக்கு ஸ்டேட்டுங்க? இது ஓரளவுக்கு இது ஸ்டேட், ஆனா இது யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டிகர். வேற எனி ஒன்?
பாண்டிச்சேரி ஆப்ஷன்ல இல்லாத ஒண்ணு. வேற அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? நீங்க தனியா கிரியேட் பண்ண கூடாது. வேற சண்டிகர் and புதுச்சேரி இது மட்டும் தானா? ஆன்சர் புதுச்சேரி. சரியா? பிகாஸ் அதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்தது? ஸ்டேட்டா தான் இருந்துச்சு. அதுக்கு தான் கொடுத்தாங்க. டெபாசிட்ங்கிறது 15,000 சரிங்களா? டெபாசிட் 15,000 பண்ணணும். சோ இவருடைய ஆத்த என்ன? இவரு வந்துட்டு நான் வந்து ரொம்ப விசுவாசமா இருப்பேன், நான் ரொம்ப உண்மையா இருப்பேன், என்னோட கனவைகளை வந்து நான் ரொம்ப சரிவர செய்வேங்கிற அந்த ஆத்த வந்து ஃபாலோ பண்ணணும். இவருக்கு மோஸ்ட்லி ராஜ்யசபால இருந்து தானே வந்து எல்லாருமே இது பண்றாங்க, அதாவது பார்லிமெண்ட்ல இருந்தானே மொத்தமா பண்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 6ல ஒரு பொண்ணு இல்ல, மெஜாரிட்டி சரிங்களா? 2 ஹவுஸ் மட்டும் தானே. இதே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல போறாங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்போது அந்த பெர்சன்டேஜ் வரும். இந்த பார்லிமெண்ட்ல எவ்வளவு போடுறாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல வருவாங்க. இங்க இருக்கிறது மொத்தமா 2 ஹவுஸ், மெஜாரிட்டி எவ்வளவு வருது தெரிஞ்சா போதும். The Indian ruler who meet Vasco da Gama on his arrival at Calicut. கொஸ்டின் புரியுதா? எந்த இந்திய மன்னர் வாஸ்கோ ட காமா கோழிக்கோடு வந்து இறங்கிய பொழுது அவரை சந்தித்தார்? யாருங்க? கிங் ஜான், ஜமோரின், சிராஜ் உத் தௌலா, பஹ்வான்லால். யார் வந்து வாஸ்கோ ட காமா கோழிக்கோடு வந்து இறங்கும் போது அவரை வந்து சந்திச்சாங்க? ஜமோரின் தானே. இல்ல சிராஜ் உத் தௌலாவா? சிராஜ் உத் தௌலாவா? சோ அவரை சந்திச்சது, வரவேற்றது எல்லாமே ஜமோரின் தான். சரிங்களா? ஓகே. Who patronized Vasco da Gama? வாஸ்கோ ட காமாவை ஆதரித்தவர் யார்? அவசரப்படக்கூடாது. பிரின்ஸ் ஹென்றி, கிங் ஜான் டூ, கிங் இமானுவேல், பிலிப்ஸ் டூ. இதுல யார் வந்து வாஸ்கோ ட காமா? பிலிப்ஸ் டூ. வேற ஜான், கிங் ஜான். ஹென்றி. வேற நீங்க ஜான், ஜான் டூ சொல்லுங்க. வேற நீ அதுதானே. இமானுவேல், கிங் இமானுவேல். சரிங்களா? அவர் தான் ஆதரிச்சு. ஓகே. சோ இவருடைய டேர்ம்ஸ் பார்த்தோம்னா இவரும் எப்போ ஆபீஸ் போறாரோ அப்பத்துல இருந்து 5 இயர்ஸ். சரிங்களா? ஆபீஸ் போன டேல இருந்து ஸ்டார்ட் அப் பண்ண டேல இருந்து 5 இயர்ஸ். சரிங்களா? சோ அதுக்கடுத்து இவருடைய ரிமூவல் எப்படின்னு பார்த்தோம்னா மெயின்லி பார்த்தோம்னா ராஜ்யசபா. ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில இவர் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இவரை வந்து பதவி விலக்கு வச்சிடலாம், இம்பீச்மெண்ட் பண்ணணும். என்னங்க புரியல? எஃபெக்டிவ் மெஜாரிட்டியா அப்படின்னு? எஸ், இவருக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் கொடுத்திருக்காங்க. ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி.
இதே வந்து லோக்சபால பார்த்தா சிம்பிள் மெஜாரிட்டி. சரிங்களா? ஆல்ரெடி உங்க ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன்னா, சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கும். சரிங்களா? சோ அந்த டிஃபரன்ஸ்ல இவர் வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு ராஜ்யசபால மட்டும்தான் இவருக்கான தீர்மானத்தை கொண்டு வர முடியும். இவரை நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இவருக்கு என்னன்னா அட்வான்ஸா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். 14 நாள் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது. Find the name of the ruler who gave Pondicherry to French. புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார்? பஹ்லல் கான் லோடி, இப்ராஹிம் லோடி, ஷெர்கான் லோடி, இல்துட்மிஷ். இதுல யார் வந்து பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரியை வந்துட்டு நமக்கு பிரெஞ்சுக்கு வந்து கொடுத்தது? பஹ்லுல் கான் லோடி. ஓகே, வேற எனிவன்? பஹ்லுல் கான் லோடி, இப்ராஹிம் லோடி, ஷெர்கான் லோடி, இல்துட்மிஷ். ஷெர்கான் லோடியா? வேற? அவ்வளவுதானா? சோ ஆன்சர் ஷெர்கான் லோடி. ஷெர்கான் லோடி தான் புதுச்சேரியை கொடுத்தாரு. The Panchayat Raj is included in the union list, state list, concurrent list, residuary list. பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து எந்த லிஸ்ட் கீழே வரும்? யூனியன்ல வருமா, மாநிலத்துல வருமா, பொதுப்பட்டியல்ல வருமா, இஞ்சி அதிகாரத்துல வருமா? பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். வேற கன்கரண்ட் லிஸ்ட் தானா? இல்ல ரெசிடரி லிஸ்டா? ரெசிடரி லிஸ்டா இஞ்சி அதிகாரத்துல வருமா? சோ பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட். சரியா? Which one of the following state was the first to introduce the Panchayat Raj system? பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்டேட் எதுன்னு கேட்கறாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி ராஜஸ்தான் வச்சுக்கோ. அடுத்து உத்தரப்பிரதேஷ், ஒரிஷா, வெஸ்ட் பெங்கால். உத்தரப்பிரதேஷ். வேற? ஒடிஷா, ராஜஸ்தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தது ராஜஸ்தான். (73rd Constitutional Amendment does not apply to which of the following state? 73வது அரசியலமைப்பு திருத்தம் பின்வரும் எந்த மாநிலங்களுக்கு பொருந்தாது? மேகாலயா, கோவா, சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ். இதுல எதுக்கு 73rd கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட்ங்கிறது மேட்ச் ஆகாது? சிக்கிம், மேகாலயா, கோவா, சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ். பார்ட் 1 எல்லாம் படித்து விட்டீர்களா? (73rd) சிக்கிம் தான். வேற என்ன?
சிக்கிம் தானே. ஆன்சர் இஸ் மேகாலயா. ஓகே. அதாவது அந்த அமெண்ட்மெண்ட் படிதான் அந்த மாநிலத்தை உருவாக்குனாங்களான்னு கேட்கல. அந்த அமெண்ட்மெண்ட் படி அந்த மாநிலத்துல எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் வேணாலும் எடுத்திருக்கலாம்ல. அப்படியும் ஒண்ணு இருக்குல்ல, அதையும் கன்சிடர் பண்ணணும்ல. பசின் ட்ரீட்டி தெரியுமா? பசின் ட்ரீட்டி, பசின் உடன்படிக்கை தெரியுமா? நீங்கள ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? செகண்ட் பாஜிராவ், தௌலத் ராவ் சிந்தியா, ஷாம்பாஜி போன்ஸ்லே, ஷியாஜிராவ் கெய்வாட். சாம்பாஜி போன்ஸ்லேவா? அவரா? ஏதாவது கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கா? நீங்க எல்லாம் புதுசா இருக்கா? செகண்ட் பாஜிராவ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சிந்தியா கேள்விப்பட்டது இல்லையா? சிந்தியா கேள்விப்பட்டது இல்லையா? என்னமோ சரி, ஓகே. ஷாஜிராவ் கெய்வாட் கேள்விப்பட்டது இல்லையா? கெய்வாட் ஆக்சுவலி பேரை ஃபுல்லா சொல்றதுனால உங்களுக்கு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். கெய்வாட், சிந்தியா இந்த மாதிரி மட்டும் தான் ஷார்ட்டா படிச்சிருக்க முடியும். ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு ஏரியா நேம் கூட, கெய்வாட், சிந்தியா அப்படின்னு. சரி, ஓகே. யாரு who signed the treaty of Basin with the British? பிரிட்டிஷ் கூட சிந்தியா சாரி பசின் உடன்படிக்கையில சைன் பண்ணது யாரு? தேர்ட் ஆப்ஷனா? ஷான்சி போன்ஸ்லே. லாஸ்ட் ஆப்ஷன் ஷாஜிராவ் கெய்வாட். ஆன்சர் வந்து சாம்பாஜி போன்ஸ்லே. சரிங்களா? அதான் பசின். பசின், பசின். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இவருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, ராஜ்யசபாவுடைய இவர் தான் அதிகாரப்பூர்வமான தலைவர் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிகல் 64. சரிங்களா? அதுக்கடுத்து சோ இவர் வந்துட்டு பிரசிடென்ட் பதவி வந்து காலியா இருக்கும்போது இவர் தான் வந்து பிரசிடென்ட் ஆக்ட் பண்றாரு. பட் ஒன்லி ஃபார் 6 months. அதுக்குள்ள பிரசிடென்ட் நியமிச்சாரு. சரிங்களா? அதுக்கடுத்து இவர் எந்த ரீசன்னால ஒரு பணியை செய்ய முடியாத போச்சுனாலும், சரிங்களா, யாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் எந்த ஒரு ரீசனால அந்த பதவியை செய்ய முடியல, ஆப்சென்ட் ஆகுறாரு அப்படின்னா அதுக்கு பதிலா இவர் தான் அந்த பணியை செய்யறாருன்னு 65 சொல்லுங்க. சரிங்களா? பிரசிடென்ட் ஆக்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் ஆஸ் தி பிரசிடென்ட். சரிங்களா? ஃபார் தி ரீசன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா? வேகன்சி கிடையாது, அதுல ஞாபகம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இவர் என்ன சொல்றாரு? குடியரசுத் தலைவரா ஆக்ட் ஆகுறாரு பாத்தீங்களா? வைஸ் பிரசிடென்டா இருக்கிறது குடியரசுத் தலைவரா ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இவர் எதுக்கு ஹெட்டா இருக்காரு? ஆல்ரெடி ராஜ்யசபா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அந்த பதவி அப்ப செய்யக்கூடாது. சரிங்களா? இது மட்டும் தான் செய்யணும். அந்த டபுள் சேலரி வாங்குற வேலை இருக்கு. That's all. சரி, நோட் பண்ணிட்டு FD. Next 52 to 62 president. 52 to 62 president. Next DPSP. உங்களுக்கே தெரியும், the union and its territories. உங்களுக்கே தெரியும், the union and its territories. ஓகேவா? So second பார்த்தனா 5 to 11. Article 5 to 11 citizenship. So next Article 13 to 35. 13 to 35.
இத 12 to 35 கூட போட்டுக்கலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 36 to 51. 36 to 51 DPSP. Next article 51A fundamental duties FD. FD. Next 52 to 62 president. 52 to 62 president. Next 75 and 78. 75 to 78 கிடையாது, 75 and 78 Prime Minister of India. So next 76 Attorney General of India. 76. Next 167 duties of Chief Minister. 167 duties of Chief Minister. Next 280 Finance Commission. 280 Finance Commission. Next 324 Election Commission. 324 Election Commission. Next 343 Hindi has official language. Hindi has official language. 343. Next 3 emergency. 52, 56, 60. இது 3 emergency. அது ரிலேட்டடா வரக்கூடிய. இதெல்லாம் எந்த சூழ்நிலையிலயும் மறக்கூடாது. Okay, next Prime Minister. Okay, yeah. Prime Minister பத்தி பார்க்க போறோம். So இதுல 74 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவருக்கு அட்வைஸ் பண்றது யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதை பத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது டவுட்னா அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கான கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கமிட்டியை பத்தி சொல்லக்கூடியதான் 74 அப்படிங்கிறது. பிரைம் மினிஸ்டருக்கான ஆர்டிகல் என்ன சொன்ன? 75 and 78. சோ இதுல 75 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, மினிஸ்டர்ஸ் ரூல்ஸ், மினிஸ்டர்ஸ்க்கான ரூல்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியது 75. அப்படி வரும் 75 அப்படிங்கிறது மினிஸ்டர்ஸ், அவரும் ஒரு டைப் ஆஃப் மினிஸ்டர் தானே, சோ அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லக்கூடியது 75. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 78 என்னன்னு பார்த்தோம்னா, பிரசிடென்ட்க்கு இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த கடமை, அந்த டியூட்டி அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியதான். பிரசிடென்ட்டுக்கு அவர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டா அதை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய கடமை வந்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடியது 78. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் இவர் தான் ரியல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. தென் வந்து பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அவ பிரசிடென்ட் யாரு? ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஸோ ஆர்டிகல் 75 பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய
அந்த அமைச்சரவை குழு. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரால அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு? பிரசிடென்டால அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. சோ அதுக்கு அடுத்து பிரசிடென்ட்ங்கிறத பிரைம் மினிஸ்டர்ங்கிறது எப்படி டிசைட் பண்றாங்க? லோக்சபால மெஜாரிட்டி பார்ட்டியில இருக்கக்கூடிய ஹெட் யாரோ அவரை தான் பிரைம் மினிஸ்டரா சூஸ் பண்றாங்க. சோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அவங்களுடைய குவாலிபிகேஷன்ல ஒருத்தர் என்ன பண்ணணும்? லோக்சபாவுக்கு மெம்பரா இருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் வேணும்னு பார்த்தோம். இன்னொருத்தர் ராஜ்யசபாவுக்கு மெம்பரா இருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் பார்த்தோம். பட் இவரை பார்த்தோம்னா ரெண்டு ஹவுஸ்லயுமே இல்லாத ஒரு பர்சனை கூட நம்மளால பிரைம் மினிஸ்டரா சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப திடீர்னு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில உறுப்பினரா சேர்ந்துட்டாரு, அந்த கட்சி நடந்த எலெக்ஷன்ல வந்து பெரும்பான்மை அடைஞ்சிருச்சுன்னா அந்த கட்சியில இருக்கலாம் முடிவு பண்ணி அவரை தலைவரா தேர்ந்தெடுத்து அவரை பிரைம் மினிஸ்டரா போட முடியும். சரிங்களா? சோ அந்த ரெண்டு ஹவுஸ்லயும் மெம்பரா இல்லாத ஒருத்தரை கூட நம்மளால பிரைம் மினிஸ்டரா சூஸ் பண்ண முடியும். சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அவர் என்ன பண்றாரு? அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணா அந்த ரெண்டு ஹவுஸ்ல ஏதாவது ஒரு ஹவுஸ்ல ஒரு மெம்பர் ஆயிரும். சரிங்களா? இதே இந்த வார்த்தை பிரசிடென்ட்டுக்கு வேற மாதிரி வரும். எப்படி வரும்? சப்போஸ் அவர் வேற ஏதாவது ஒரு ஹவுஸ்ல மெம்பரா இருந்தாருன்னா அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பதவியை அவர் ராஜினாமா பண்ணிடணும். சரிங்களா? ஆனா இவர் அப்படி கிடையாது. இல்லைன்னா கூட பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து 6 மாசத்துல அதுல மெம்பர் ஆகிரும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்து இவருடைய சோ நார்மலா சொல்ற அதே ஸ்டோரிஸ் தான். சரிங்களா? நான் ஒழுங்கா இருப்பேன், கரெக்டா இருப்பேன், நியாயமா இருப்பேன், என் கட்சி ஆளுங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பேன். சோ அதெல்லாம் சரி. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா? சரி, ஓகே. பிரசிடென்ட் அப்படி பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவரு ஒரு கட்சியில ஒரு பார்ட்டியில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில பெரும்பான்மை அடைஞ்சு ஓட்டிங்ஸ்ல பெரும்பான்மை அடைஞ்சு அவர் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதனால அவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் என்ன பேஸ் பண்ணி, என்ன குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி? சோ நான் சொல்றதை நீ செய், நான் இவனைதான் கூப்பிடுவேன், அவனைதான் நீ போடணும் அப்படின்னு. Which among the following treaty was signed after the Battle of Buxar? பக்சார் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ட்ரீட்டி இது. இந்த விச் அமங் த ஃபாலோயிங்னால கீழே இருக்கலாம் சொல்றேன்னு நினைக்கக்கூடாது, உங்களுக்கே தோணும். பக்சார் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ட்ரீட்டி சைன் பண்ணாங்க? மேக்னா கட். பக்சார் வாரோட இயர் என்ன? 1717. ரைட். 57. அப்ப பிளாசி எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, எது செகண்ட் நடந்துச்சு? பிளாசி ஃபர்ஸ்ட். அப்ப பிளாசியோட இயர் என்ன? 1757 பிளாசி. பக்சார் 64. அப்ப பக்சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரீட்டில சைன் பண்ணாங்க. பக்சார்ல ஜெயிச்சது யாரு? பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்ல யாரு? யார் அந்த தலைவர்? ராபர்ட் கிளைவ். சரி, பக்சார் வார்ல அவங்க ஜெயிச்சாங்களா? ஜெயிச்சு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்களா? சைன் பண்ணது மூலமா பிரிட்டிஷ் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி என்ன?
சரி ஃபர்ஸ்ட் அந்த ட்ரீட்டிஸ் நேம் சொல்லுங்க. என்னப்பா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, மேக்னா கார்ட்டா? நோ. இப்போ சரி ஓகே. அப்ப பக்சார் போருக்கு அப்புறம் என்ன ட்ரீட்டி? ட்ரீட்டி ஆஃப் கர்நாடிக், ட்ரீட்டி ஆஃப் அலிநகர், ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். கர்நாடக உடன்படிக்கை, அலிநகர் உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை. அலகாபாத். ட்ரீட்டி ஆஃப் கர்நாடிக் வேற, கர்நாடிக் தானா? பாரிஸ். அலகாபாத் உடன்படிக்கை. சரிங்களா? சோ அதுதான் நடந்துச்சு. இயரு 1765 நடந்துச்சு. ஓகேவா? 64ல வார் கம்ப்ளீட் ஆகுது, 65ல நடக்குது. சோ இதனால பிரிட்டிஷ்க்கு என்ன லாபம் அந்த ட்ரீட்டி சைன் பண்ணதுனால? ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா வந்தவங்க மொத வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்கன்னா அது இந்த இடத்துல தான் வருது. அது முன்னாடி வரை ஜஸ்ட் கம்பெனி ட்ரேட் இது மட்டும்தான். அதுக்கடுத்து இந்த வார் மூலமா தான் பிரிட்டிஷ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விஷயம் கிடைக்குது. திவானி ரைட்ஸ். ஓகேங்களா? அதுதான் திவானி ரைட்ஸ். அதோட பேர் வந்து திவானி ரைட்ஸ். ஓகேங்களா? திவானி ரைட்ஸ் இங்க தான் வாங்குறாங்க. எங்க வாங்குறாங்க? எந்தெந்த பகுதியில? இந்தியா ஃபுல்லாவா? இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா வரணும். உட்காந்து இப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் பேக்ரவுண்ட். ஓகேவா? வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, அப்புறம் பஞ்சாப். ஏங்க நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். இல்ல சார் இவ்வளவுதான் இப்ப நீங்க நிறுத்துறீங்களோ அப்ப நான் ஓகே அவ்வளவுதான், நானும் ஆப்ஷன் லாக் பண்ணிப்பேன்ல. நான் இன்னும் இருக்கு இல்லப்பா இவ்வளவுதான் நான் எதுவுமே சொல்லல. நீங்க சொல்ற ஆன்சர் தான். எந்தெந்த இடத்துல திவானி ரைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? நாலு. என்னென்னது? பெங்கால் ஒண்ணு, பஞ்சாப் ஒண்ணு, ஒடிசா ஒண்ணு, பீகார் ஒண்ணு. சரிங்களா? 3 இடம் தான். சரியா? பீகார், பெங்கால், ஒடிசா. சரியா? அது வெஸ்ட் பெங்கால் கிடையாது, பெங்கால் மட்டும்தான். அப்போ பெங்கால்னு மட்டும்தான் இருந்தது. ஓகேவா? வெஸ்ட் பெங்காலா எப்போ ஆச்சு? இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் சவுண்ட் நல்லா 1905 வரும். யார் பிரிச்சா? லார்ட் கர்சன். ஓகே. எதை பேஸ் பண்ணி வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால்னு பிரிச்சாங்க? இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரைட். எல்லா ரிவரையும் கூப்பிடுங்க. எந்த ரிவர் வருதுன்னு பாப்போம். பாகிரதியா? பாகிரதி எந்த ரிவர்னா? பால ஸ்டார்ட் ஆகும். பாகிரதி தான் அது. சரியா? அதுதான் பிரிக்கும். ஓகேவா? பெங்கால்ல ஒரு பாகிரதி இருக்கு. சரியா? அதை பேஸ் பண்ணி தான் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பிரிப்பாரு. சரிங்களா? ஈஸ்ட்ல யாரெல்லாம் இருந்திருப்பா, வெஸ்ட்ல யாரெல்லாம் இருந்திருப்பா? சரியா? அப்படி இருந்திருப்பாங்க. பிகாஸ் அந்த ரிலீஜியன் பேஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பிரிச்சிருப்பாரு கர்சன். சரியா? சரி ஓகே ஃபைன் சூப்பர். சிம்பிளான விஷயம். 5 நிமிஷம் முடிஞ்சிருக்க வேண்டியது எவ்வளவு நேரம் ஓடுது கடகட. பேக்ரவுண்டே மறந்துடுச்சு. ஓகே. அடுத்து இவருக்கான டேர்ம் எவ்வளவு நாள் பிரைம் மினிஸ்டருக்கு? அவ்வளவுதான். சரியா? சோ 5 இயர்ஸ்ங்கிறது எங்கேயும் டினோட் பண்ண கிடையாது. என்ன சொல்லுவாங்க அதுக்கு பதிலா? குடியரசுத் தலைவர் விருப்பப்படுறவரை. சரியா? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. சோ பட் ஆனா
குடியரசுத் தலைவர் விருப்பப்படுறவர்னா அப்ப குடியரசுத் தலைவர் நினைச்சா அந்த கேபினெட்டை கலைச்சிட முடியுமா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலைச்சிட முடியுமான்னு கேட்டா முடியாது. பிகாஸ் எதனால அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு, மெஜாரிட்டி வாங்கிதான் அவங்க பிரைம் மினிஸ்டராவே ஆகுறாங்க. அப்படிங்கிறப்போ இவருக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தா மட்டும்தான் பிரசிடென்டால அவர் வந்து கலைச்சிட முடியும். சரிங்களா? அப்போ பிரசிடென்ட் வந்துட்டு விருப்பப்படுறவர்கள் இவங்க வந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா அந்த மாதிரி பிரசிடென்டால கலைக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. சரிங்களா? அதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்க, நான் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்களா தெரியுமா, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒண்ணு. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அதை கலைச்சிடலாம். என்ன வார் சொன்னீங்க? பிளாசி வார், பக்சார் வார். இது பிளாசி வார். பிளாசி வார் யாருக்கு யாருக்கு நடந்துச்சு? ஓகே, பிரிட்டிஷ்ல யாரு, முகல்ஸ்ல யாரு? பிரிட்டிஷ்ல சொல்லிட்டாச்சு ஆல்ரெடி, ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் இந்த 2 வார்லயுமே வந்து கண்டினியூஸா வருவார். சரியா? பகதூர் ஷா எங்க வருவார்? எங்க அப்படியே வந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு போறீங்க அவரை? அவரை பிறந்திருக்க மாட்டாரு. வேற யார? இல்லையா? சிராஜ் உத் தௌலா. சிராஜ் உத் தௌலா அவர் தான் அந்த டைம் பெங்கால ரூல் பண்ணுவார். சரிங்களா? சிராஜ் உத் தௌலா அவர்கள் அப்பதான் பெங்கால் ரூல் பண்ணிட்டு இருப்பார். அப்பதான் அந்த பிளாசி வார் வந்து வரும். Who's introduced the Mahalwari system? Robert Clive. Who's introduced the Mahalwari system? Thomas Munro. Correct? Thomas Munro. Alexander Cunningham. அதுதான் கேட்டேன். தாமஸ் மன்ரோ, வில்லியம் பென்டிக், கேரன் வாலிஸ், வெல்லஸ்லி. ஒரு சின்ன ஷார்ட்கட். மகள்வாரி, முதல் வார்த்தை மகள் அப்படின்னு இருக்கா? மகள் அப்படின்னா என்ன ஜெண்டர்? என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. இனிமே நம்ம கொஸ்டின் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு இதை ஆன்சர் பண்றதுக்கு. சோ ஃபீமேல் கேரக்டரா? சோ மகள் அப்படின்னா ஒரு பெண்ணா? சோ அப்படின்னா பென்டிக். சரிங்களா? மகள் பென்டிக். சரிங்களா? பெண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வில்லியம் பென்டிக். இந்த பதட்டம் என்கிட்ட வர்றது பிரச்சனை இல்ல, எக்ஸாம்ல வந்துடக்கூடாது. அந்த கவனமா இருங்க. நீங்க பாட்டுக்கு போய் ஓயமான ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னாலும் சோடி முடிஞ்சது. அவ்வளவுதான். நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பவர்ஸ். இவருடைய பவர்ஸ் எந்தெந்த ரிலேட்டடா பார்க்க போறோம். Who put an end to the dual system of administration set up by Robert Clive? ராபர்ட் கிளைவால் கொண்டு வரப்பட்ட இரட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? டூயல் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ராபர்ட் கிளைவ் அவர்கள். சரிங்களா? அதை எண்ட் பண்ணது யார்? வாரன் ஹாஸ்டிங், வெல்லஸ்லி, கேரன் வாலிஸ், லார்ட் ஹாஸ்டிங்.
வெல்லஸ்லியா வெல்லஸ்லியா காரன்வாலிஸா? வெல்லஸ்லி காரன்வாலிஸ் இல்ல. சரி வேற யாரு? வாரணாசி. சரி ஓகே. சோ யார் முடிவு கொண்டு வந்தாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் அவர்கள். சரிங்களா? சோ டியூவல் சிஸ்டத்தை கொண்டு வந்தது ராபர்ட் கிளைவ், என் பண்ணது வாரன் ஹேஸ்டிங். எந்த சட்டத்துக்கு கீழேன்னு தெரியுமா? வாரன் ஹேஸ்டிங் எந்த சட்டத்துக்கு கீழே, எந்த லா கீழே, எந்த ஆக்டுக்கு கீழே வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணாரு? ரெகுலேட்டிங் ஆக்ட். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரை டூயல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணாங்க. கையில உங்க பக்கம் தான் வருது. சரி ஓகே. Who said money is what money does? எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? Money is what money does. யாருங்க? எங்க இந்த கொஸ்டின்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பிகாஸ் எக்கனாமிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகம் இந்த தடவை. சரியா? வாக்கர், சர் ஜான் ஹிக்ஸ், ராபர்ட்சன், ஸ்டாவஸ்கி. இதுல யார் வந்து எதெல்லாம் செய்ய முடியுமோ அதுதான் பணம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? அதனால எல்லாமே செய்ய முடியும், அதுதான் பணம் அப்படிங்கிறாரு. யாரு? இன்னொரு தடவை சொல்லவா? வாக்கர், சர் ஜான் ஹிக்ஸ், ராபர்ட்சன், ஸ்டோவஸ்கி. ஜான் ஹிக்ஸ். வேற? வாக்கரா? ஆன்சர் இஸ் வாக்கர். ஓகேயா? சரி. சோ இவருடைய மினிஸ்டர்ஸ் ரிலேட்டடான பவர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, எந்தெந்த மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரு. சரிங்களா? அதே மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாரு. எந்தெந்த துறைகளை வந்துட்டு யாருக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு அலோகேட் பண்றது, சேஞ்ச் பண்றது எல்லாமே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் கிட்ட சொல்லி நீங்க இவரை மினிஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட மீட்டிங்க்கு ஹெட்டா இருக்கிறது இவர் தான். அது மட்டும் இல்லாம அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்றது, கண்காணிக்கிறது எல்லாமே நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது? சரியா? லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எதுல இருக்காங்கன்னு கேக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட், டெக்ஸ்டைல் செக்டார். போஸ்ட் ஆபீஸா, டிஃபென்ஸா, ரயில்வேவா, டெக்ஸ்டைலா? போஸ்ட். லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எதுல இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ரயில்வேஸ்லயா? ரயில்வேஸ் தானா? டெக்ஸ்டைல்ஸ்ல. ஓகே, அதான ஆன்சரு. டிஃபென்ஸ்ல எல்லாம் இருக்க மாட்டாங்களா அதிகம்? நம்மளை பாதுகாக்கலாம் ஆட்கள் அதிகம் தேவையில்லையா? ஆன்சர் இஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இந்தியாவுடைய மிகப்பெரிய நெட்வொர்க்கு ரயில்வே தான். டிரான்ஸ்போர்ட்ல பார்த்தோமா? எப்போ பார்த்தோம்? சரி ஓகே. சோ நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் ரிலேட்டடா இவருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண வேண்டியது பிரசிடென்ட் கிட்ட நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட வேலை. சரிங்களா? இப்படிதான் எங்களுடைய அந்த அமைச்சரவை குழு செயல்பட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் யாரெல்லாம் நியமிக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் பண்றது, பிரசிடென்ட் யாரால அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்? ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ். அப்புறம் வேற சீனியர் மோஸ்ட் ஜஸ்டிஸ். அப்புறம் வேற யூபிஎஸ்சி சேர்மேனு, எலெக்ஷன் கமிஷனரு,
பினான்ஸ் கமிஷனர், சேர்மன், வேற இப்பதானே எழுதுனீங்க. கவர்னரு, அட்டார்னி ஜெனரல், சிஏஜி, நேஷனல் கமிஷன்ஸோடைய ஹெட்ஸ் எல்லாம். சோ இது எல்லாத்தையும் அவர் டிசைட் பண்றாரு பாத்தீங்களா, அப்பாயின்மெண்ட் பண்றாரு பாத்தீங்களா. அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடா வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் அதுக்கான சஜஷனை சொல்லுவாரு. சோ இதெல்லாம் பிரசிடென்ட் ரிலேட்டடா இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஓகேயா? எந்த கவர்னர் ஜெனரலின் ஆட்சி காலத்தில் விக்டோரியா பேரரசி கைசர் இ ஹிந்த் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டார்? இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை வந்து காந்திக்கு மட்டும் தான் ஞாபகம் வரும், கைசர் இ ஹிந்த் அப்படின்னு. சோ எந்த கவர்னர் ரூல் பண்ணி இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது விக்டோரியாவுக்கு அந்த பதவி கிடைச்சது அப்படின்ட்டு? லார்ட் மேயோ, லார்ட் நார்த், லார்ட் லிட்டன், லார்ட் ரிப்பன். லிட்டன் வேற, ரிப்பன் வேற. லார்ட் மேயோ, லார்ட் நார்த், லார்ட் லிட்டன், லார்ட் ரிப்பன். லிட்டன். ரிப்பன். லார்ட் நார்த். நார்த் ரூல் பண்ணும்போது தான் விக்டோரியாவுக்கு கைசர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டம் கிடைக்குது. Who established the first English factory at Surat in 1608? 1608 சூரத் மாநகரில் வந்துட்டு முதல் தொழிற்சாலை ஏற்படுத்திய ஆங்கிலேயர் யார்? எதுக்கு ஆப்ஷன் இருக்கு? ஈர சொல்லியாச்சு, பிரிட்டிஷ் ஃபேக்டரின்னு சொல்லியாச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி சூரத்ல 1608 யார் முதல்ல போடுறது? தாமஸ் ரோ. வேற எனிவன்? தாமஸ் ரோவா வில்லியம் ஹாக்கின்ஸா? கேப்டன் ஹாக்கின்ஸ். தாமஸ் ரோ அவர்கள் தான். சரிங்களா? தாமஸ் ரோ 1608 தாமஸ் ரோ அவர்கள் தான். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. சோ பார்லிமெண்ட்ல வந்துட்டு கூட்டத்தை கலைக்கிறது, கூட்டுறது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கா. பட் அதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற சஜஷனை சொல்லக்கூடிய அதிகாரம் பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா மக்களவையை எந்த நேரம்னாலும், லோக்சபா எப்பனாலும் கலைச்சிருங்க. சோ இப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, பிரசிடென்ட் வந்துட்டு விருப்பப்படுற வரை இவங்கெல்லாம் ரூலிங்ல இருப்பாங்க. சரிங்களா? பட் ஆனா அந்த லோக்சபாவை கலைக்கணும்னாலே பிரைம் மினிஸ்டர் போய் பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும், கலைச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து கவர்மெண்டோடைய அனௌன்ஸ்மெண்ட், அவங்களோட என்னென்ன பாலிசிஸோ அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடியதை இவர் தான் டிசைட் பண்ணுவார். மஹல்வாரி டென்யூர் சிஸ்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் பஞ்சாப், ஆக்ரா, மெட்ராஸ், பாம்பே. மகள்வாரி சிஸ்டம் முதல்ல எங்க வந்து தொடங்கப்பட்டுச்சு? பஞ்சாப், ஆக்ரா, மெட்ராஸ், பாம்பே. மெட்ராஸ். வேற? பஞ்சாப். வேற எங்க? பஞ்சாப் ஒன்னு சொல்லியிருக்காங்க, மெட்ராஸ் ஒன்னு சொல்லியிருக்காங்க. மஹல்வாரி சிஸ்டம் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? சோ ஆக்ரா. மகள்வாரி சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஆக்ரா. ஆக்ரா உருவாக்குனது யாரு? சிகந்தர் லோடி.
ஷாஜகானாபாத்தை உருவாக்குனது யாரு? ஷாஜகானாபாத்தை உருவாக்குனது யாரு? ஷாஜகானாபாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் உருவாக்குனது யாரு? இங்க யாருக்கு இந்த கேள்வி? ஸ்கூல் புக்ல நான் படிச்சேனே, பாக்கலங்கிறீங்களா? 11th தான் பார்க்கணும். ஷாஜகானாபாத்தை உருவாக்குனது ஷாஜகான் தான், சரிங்களா? அதே மாதிரி அவுரங்காபாத் இருக்கு, அதை உருவாக்குனது அவுரங்கசீப் தான். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில். சரி, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக், நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், இதுக்கெல்லாம் வந்து தலைவரை நியமிக்கிறத இவர் தான் சஜஸ்ட் பண்ணுவாரு, சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வெளியுறவு கொள்கை, ஃபாரின் பாலிசி உருவாக்குறதுல இவருக்கு தான் மெயின் பங்கு இருக்கு. பிகாஸ் அவங்க ஃபிளைட் ஏறி போறது யாரு? மோடி அவர்கள் தான், சரிங்களா? அவர் தான் போய் எல்லாத்தையும் பேசிட்டு வருவாரு. பேசிட்டு வந்துட்டு இப்படிக்குன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் பேர்ல சைன் பண்ணி வச்சிருவாங்க, அவங்களதான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பேசுறதே இவர் தான், சரிங்களா? யூனியன் கவர்மெண்ட் ரிலேட்டடா எந்த ஒரு ஆக்ஷன்னாலும் நடுவில் நின்று செய்தி வாசிப்பாளரா இருக்கிறது இவர் தான். அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி கொண்டு வரணும்னா இவருடைய அனுமதி இல்லாம கொண்டு வர முடியாது. பிரசிடென்ட் அனுமதி கொடுப்பாரு, பட் ஆனா பிரசிடென்ட் கிட்ட எமர்ஜென்சி போடு அப்படின்னு சொல்லி சொல்றது இவர் தான் சொல்லுவாரு, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா எல்லா மாநிலங்கள்லயும் போய் என்னென்ன மாநிலங்கள் என்னென்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக விஷயத்துல எப்படி எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம மாநிலத்துல சீன் போடுறது இவங்க தான் பண்ணும், சரிங்களா? எஸ், ஆக்ட் பண்ணும். இந்த கோட்டையில தான் இனிமே வந்துட்டு, சரி ஓகே. அந்த 1773 ரெகுலேஷன் ஆக்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஃபோர்ட்ல தான் இனிமே வந்துட்டு ஆக்ட் பண்ணும். இந்த கோட்டையில தான் இனிமே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி எந்த கோட்டையில வந்து சொல்லுச்சு? நான் கேக்குறது ஃபோர்ட்டோட நேம் கேக்குறேன். எந்த ஃபோர்ட்ல இனிமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெகுலேஷன் ஆக்ட் படி? வில்லியம் ஃபோர்ட். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோர்ட் நேம்லாம் சொல்லுங்க. ஜார்ஜ் ஃபோர்ட், டேவிட் ஃபோர்ட், வில்லியம் ஃபோர்ட், அவ்வளவுதானா? சரி ஓகே. ஜார்ஜ் ஃபோர்ட் எங்க இருக்கு? சென்னை. வில்லியம் ஃபோர்ட் எங்க இருக்கு? டேவிட் ஃபோர்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த கோர்ட்டோட இடம்லாம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எங்க கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். செஞ்சி ஃபோர்ட் எங்க இருக்கு? செஞ்சி ஃபோர்ட் எங்க இருக்கு? வேலூர் கோட்டை, அதுதான் செஞ்சி கோட்டை, சரியா? சோ வில்லியம் ஃபோர்ட் எங்க இருக்கு? கல்கட்டா. டேவிட் ஃபோர்ட் எங்க இருக்கு? கடலூர். ஓகேயா? 1773 ரெகுலேஷன் ஆக்ட் என்ன கொண்டு வந்தது? ஒரு பதவி. என்ன பதவி கொண்டு வந்துச்சு முதல்ல? அது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அப்போ பெங்காலை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருந்திருக்கு, சரிங்களா? சோ அப்போ வில்லியம் ஃபோர்ட்ல தான் வந்து முதல்ல உச்ச நீதிமன்றம் செயல்பட்டுச்சு, சரிங்களா? எந்த வருஷம் தெரியுமா? 1774 தான் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் உருவாச்சு. பெடரல் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க.
The two nation theory first came from இரு நாடு கொள்கையை முதன்முதலில் பின்பற்றியவர் என்னப்பா? சையத் அகமது கான், முகமது இக்பால். சரி, ஓகே, ஆப்ஷன் சொல்றேன். முகமது இக்பால், சர் சையத் அகமது கான், வசீர் ஹசன், ஜின்னா. இதுல இரு நாடு கொள்கையை உருவாக்கியவர் யார்? இக்பால். வேற? முகமது இக்பால். வேற? சையத் அகமது. ஆன்சர் வசீர் ஹசன். சரியா? முகமது இக்பால் என்ன பண்ணிருப்பாரு, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்ப பாகிஸ்தான்ங்கிற கொள்கையை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, அததான் வந்து மறுபடியும் வந்து இந்தியாவில இருந்து இன்னொரு நாட்டை பிரிக்கணும் அப்படின்னு இரு நாடு கொள்கையா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா முத இரு நாடு கொள்கை அப்படின்னு அந்த வார்த்தையை உருவாக்குறது யாருன்னா பாசிர் ஹசன். சரிங்களா? அது இந்தியாவுக்கு வரும் பொழுது இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவா இருக்கிறது ரெண்டு நாடா பிரிய போகுது அப்படிங்கிறத கொண்டு வந்தது முகமது இக்பால் அவர்கள். சரியா? அந்த இதுல அது இல்லாத எஸ்பெஷலி பாகிஸ்தான்ங்கிற வார்த்தை யாருக்கு கொண்டதுன்னா ரஹ்மத்னு சம்திங் ஒரு பேர் வரும். எஸ், ரஹ்மத் அலி அவர்கள். சரி, அவர் தான் வந்து எஸ்பெஷலி வரும். கொஸ்டின்ல இருக்க ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இரு நாடு கொள்கையில வசீர் ஹசன் வந்துட்டாருன்னா வசீர் ஹசன் தான் வருவாரு. சரியா? சையத் அகமது கான் வந்துட்டு ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியையும் வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வர்றாரு. சரிங்களா? அதுதான் கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணது இது சையத் அகமது கான் தான். 1875. ஓகேயா? போதுமா? பேலன்ஸ்